ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷோல்டர் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஃப்ரேம் கடையில் இந்த மாதிரி நூலை கொண்டு போயிட்டு ஒரு லாக் பண்ணி ஒரு செயின் எடுத்துக்கோங்க. அங்கே மேலே ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. லாங் செயினாக எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை லெஃப்ட் சைடாக லாங் செயினை எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ கொண்டு வந்துட்டு ஒரு சின்னதாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ரைட் சைடு கொண்டு போய் லாக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடு எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாங் செயின் எடுத்து லாக் பண்ணி ரைட் சைடு கொண்டு போயிருங்க. எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ லாங் செயின் எடுத்து லெஃப்ட் சைடு எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் இது. கொஞ்சம் லைட்டாக சுருக்கமாக இருக்குது. கிளிப்பு வந்துட்டு நான் டைட்டாக மாட்டாமல் இருக்கிறேன். நீங்கள் நல்லா டைட்டாக மாட்டி இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லாங் செயின் எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு கொண்டு போய் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கீழே கொண்டு வந்தாச்சு. லாக் பண்ணி லெஃப்ட் சைடு எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து அதே மாதிரி தான் ரைட்டு லெஃப்ட்டுன்னு இது பண்ணணும். ஒன்று போல் நேராக கொண்டு வாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் நெக்லைனில் தான் இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம பின்னாடி சுற்றி இப்போ வந்துட்டு நான் முடிச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்து இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லாக் பண்ணிட்டேன்னா லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இந்த சைடு கொண்டு வந்து செயின் கொண்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீழே வந்துட்டுன்னா அதே அளவுக்கு ஏற்ற மாதிரியே இது பண்ணிக்கோங்க. ஒரு செயின் எடுத்து லாக் பண்ணி ரைட் சைடு கொண்டு போய் அங்கிட்டு ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு கீழே செயின் கொண்டு வந்துடுங்க. இதுலேயே நம்ம வந்துட்டு பீட்லாம் போடலாம். பீட் போட்டு கூட இந்த ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் பீடும் போடலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் இந்த டபுள் கலர் சாரியாக இருந்தால் கூட அந்த நெக்லைனில் வேறு கலர் இது பண்ணலாம். இப்போ நான் பீடு போட போகிறேன். பீடு ஊசி எடுத்து பீடு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இது வந்துட்டு ஜரி த்ரெட்டுக்குள்ளே ஊசி, இந்த ஊசி, அதனால் நம்ம பீடு போட முடியாது. ஸோ நீங்கள் பீடு ஊசி எடுத்து பீடு போட்டுட்டு ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டுக்குள்ளே ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லாக் பண்ணி கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ கீழேயும் அதே மாதிரி செயின் எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பொறுமையாக தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு வேளை புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ பீடு ஊசி எடுத்துக்கோங்க. பீடு ஊசி எடுத்துகிட்டு பீட் போட்டுட்டு இப்போ த்ரெட் ஊசி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெட் ஊசி எடுத்துகிட்டு அதை எடுத்து லாக் பண்ணி கீழே செயின் கொண்டு வந்துடுங்க. கீழே செயின் கொண்டு வந்துட்டு திரும்ப லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு லாக் பண்ணிக்கோங்க. பீட் போட்டாச்சு. இப்போ அதை எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. த்ரெட் ஊசி எடுத்து வச்சு இப்போது நேராக வச்சு லாக் பண்ணிக்கோங்க. கீழே கொண்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். பிங்க் கலர் எடுத்துருக்கேன்.
அதே மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு அதே மாதிரி பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிக்கோங்க. செயின் எடுத்து லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லாக் பண்ணி ரைட் சைடு கொண்டு போய் சின்னதாக செயினை எடுத்து கொண்டு போய் லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே லாக் பண்ணி இப்படி நம்ம மாற்றி லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு. உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நம்ம நெக்லைனில் தான் போடலாம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ண போகிறேன். கடைசியாக முடிக்கும் போது லாக் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.